ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட பிற்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க அம்மா எப்படி இருப்பாங்க, அவங்க அப்பா எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன படிக்கலாம், அவங்க என்ன தொழில் பண்ணலாம், அவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க, குழந்தைங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். அது உங்களுக்கு பொருந்திருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த உத்திராடம் நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். இது அமைகிறது 2 ராசியில் அமையுதுங்க. முதல் பாதம் தனுசு ராசியில் அமையுது, 2, 3, 4 பாதம் மகர ராசியில் அமையுது. சூரியன் இந்த நட்சத்திரத்தோட அதிபதியாக வர்றதுனால இவங்களுக்கு சூரியனோட குணங்கள் அதிகமாக இருக்கும். அப்போது இவங்களுக்கு தலைமை பண்பு அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு கீழே ஒரு 10 பேரை வேலை கொடுத்தோன்னா ஒரு சூப்பர்வைசர் போஸ்டிங்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அரசு வேலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அரசியலில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இயற்கையாகவே இவங்களுக்கு அரசியல் ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. இவங்க ஒரு கம்பெனியில் ஒரு சின்ன பொறுப்பில் போய் சேர்ந்தால் கூட வேகமாக வளர்ந்துருவாங்க. மற்றவங்களாம் ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னாலும் இவங்க ரொம்ப குயிக்காக வளர்ந்து ஒரு பெரிய போஸ்டிங்க்கு சீக்கிரம் போயிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க. இவங்களுக்கு ஆளுமை திறன் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு கம்பெனியில் இருக்க ஹெட்டுக்கு எல்லாருக்குமே ஒரு பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. உடனே உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க, ஒரு பெரிய போஸ்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க அடுத்தவங்களுக்கு இவங்க பேசுகிறதே ஆர்டர் போடுற மாதிரி தாங்க இருக்கும். இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களே ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். எவ்வளோ பெரிய கேடியாக இருந்தாலும் சரி அவங்கள கரெக்டாக வேலை வாங்கிடுவாங்க. வேலையே செய்யாமல் சம்பளம் வாங்கன்னு சில பேர் இருப்பாங்கள்ல, அவங்கள கூட இவங்க வேலை வாங்கிடுவாங்க. இவங்களுக்கு இரக்க குணம் அதிகமாக இருக்குங்க. என்னதான் ஆர்டர் போடுற மாதிரி இருந்தால் கூட கஷ்டப்பட்டவங்க வயசானவங்களுக்கு ஒரு சின்ன வேலையை பார்த்து கொடுத்து அந்த மாதிரி கூட பண்ணிக்குவாங்க. இரக்க குணம் அதிகமாக இருக்கும். அதே போல் தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க. முதல் தடவை மன்னிப்பு தான் கொடுப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களை நீங்கள் அடிபணி வைக்க முடியாதுங்க. பணம் காட்டினாலும் அடிபணி வைக்க முடியாது. பாசமாக காமிச்சு ஏமாற்றிடலாம். இப்போ இவர்கிட்ட ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கார். ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் போயிட்டு உங்களுக்கு காசு தரேன், எனக்கு கான்ட்ராக்ட் போட்டு தந்துடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், எவ்வளோ காசு கொடுத்தாலும் கான்ட்ராக்ட் உங்களுக்கு தரமாட்டாருங்க. ஆனால் பாசமாக பேசுனீங்கன்னா கான்ட்ராக்ட் உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஒரு பாசமாக பேசி தான் ஏமாற்ற முடியும். அதே போல் கஷ்டப்பட்டவங்களுக்காக ஒரு நிறைய சப்போர்ட் பண்ணுவாருங்க. இவர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க கஷ்டப்பட்டவங்களுக்காக இவர் தான் சம்பள உயர்வுக்கு எல்லாமே பேசுவார், அந்த மாதிரி கூட சொல்லலாம். இவங்க இவங்களுக்கு என்னென்ன முடியுதோ அந்த சின்ன சின்ன உதவிகளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லாருக்குமே. எப்போவுமே ஒரு இளமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. கொஞ்சம் ஏஜ் ஆனால் கூட அவங்க பார்க்குறக்கு இளமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பார்த்தாலே பிடிக்காது. அவங்ககிட்ட அவ்வளோ இவங்க பழக்கமே வச்சுக்க மாட்டாங்க. இவங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் ஜெயிக்காமல் விட மாட்டாங்க. இவங்கள பார்த்தா எல்லாருக்குமே பிடிச்சிரும். பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்க, கவர்ச்சியாக இருப்பாங்க, கருப்பாக இருந்தால் கூட கலையாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குங்க. இவங்க படித்ததை விட இவங்களுக்கு அனுபவ அறிவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க இவங்களுக்குள்ள சொத்தை கூட விட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க அண்ணன் தம்பிகளுக்காக விட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. உழைச்சி தான் சம்பாதிக்கணும், உழைச்சி தான் சாப்பிடணும், உழைச்சி தான் தனியாக தான் சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்குங்க. அதே போல் இவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை துணைகிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதேமாதிரி இவங்களுக்கு உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச தெரியாங்க. மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே பேசிடுவாங்க. இவங்ககிட்ட யாராவது வாக்குவாதம் பண்ணாங்கன்னு வைங்களேன், இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால் யாராக இருந்தாலும் வாக்குவாதம் பண்ணால் தோற்றுருவாங்க. இவங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்புகள் தன்னாலே தேடி வருங்க. இவங்க தேடி போக மாட்டாங்க. அவங்க தன்னாலே தேடும். இவங்கள நம்பி எப்போவுமே ஒரு 5 பேர் இருப்பாங்க. 5 நண்பர்கள், அதாவது அவங்களோட வயசு கம்மியில் உள்ளவங்க நண்பர்களாக எப்போவுமே 5 பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் நல்லது தாங்க சொல்லுவாங்க. கூட இருக்கவங்களுக்கு நல்லது தான் சொல்லுவாங்க. அதனால் இவரை நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் இவர்கிட்ட பழகுறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவரோட கேரக்டரை பார்த்து மற்றவங்க ரொம்ப ஈஸியாக பழக மாட்டாங்க. பழகுனாங்கன்னா இவங்கள விட்டு போக மாட்டாங்க. இவங்க என்னதான் கஷ்டப்பட்டு குடும்பத்தில் பிறந்திருந்தா கூட இவங்களா சுய சம்பாத்தியம் மூலமாக இவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் நிறைய படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். கதை புக்குகளை கூட இவங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் புராண கதைகள் மேலேயும் இலக்கியங்கள் மேலேயும் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதை அதிகமாக படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். பழைய ஆட்கள், அதாவது முன்னோர்கள் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக பின்பற்றணும் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இவங்கள்ட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை கேட்டோன்னா அப்படியே சொல்லுவாங்க.
அந்த ஞாபக சக்தி உங்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். யாராவது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா, அதை அப்படியே மனசில் ஏற்றி வச்சுக்குவாங்க. 10 வருஷம் கழிச்சு கேட்டால் கூட அதை அப்படியே சொல்லுவாங்க. இவங்க வந்து படித்து கொடுத்த ஆசிரியர் இருப்பாங்கள்ல, 1ஆப்லேருந்து 10ஆப் வரைக்கும். அந்த சின்ன ஸ்கூலில் இருக்க ஆசிரியர்கள் கூட நல்ல மரியாதை வச்சுருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் இவங்க எவ்வளோ பெரிய 40 வயசு ஆனால் கூட அவங்களுக்கு வணக்கம் வச்சுட்டு தான் இவங்க போவாங்க. மேக்ஸிமம் பெரியவங்ககிட்ட நல்ல மரியாதை நடந்துக்குவாங்க. பெரியவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு வந்து புதுசா தங்க நகை அணியிறதுல வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதேபோல் இவங்க வந்து படித்த நிறைய விஷயங்கள், இப்போ ஒரு தொழில் பண்ணுறாருன்னா, இவருக்கு நிறைய அனுபவம் இருக்கும். அதை வந்து இவங்க கூட இருக்கவங்களுக்கு அதை அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டே இருப்பாங்க. அதேபோல் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க படிக்க போகிறாங்க அப்படின்னா, 12த்தில் என்ன குரூப் எடுக்கலாம், பாலிடெக்னிக் படிக்கலாமா, இன்ஜினியரிங் படிக்கலாமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே இவங்க வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதேபோல் இவங்களோட விஷயத்தில் யாருமே தலையிடுறத இவங்க விரும்ப மாட்டாங்க. தேவையில்லாமல் இவங்க விஷயத்தில் யாரும் தலையிடக்கூடாது. அது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போ இந்த நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்திருந்தாங்கன்னா, அவங்க கணவர் மேலே, அதேமாதிரி ஒரு ஆண் பிறந்தாங்கன்னா அவங்க மனைவி மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அன்பு இவங்கள மாரி செலுத்த முடியாது, அந்தளவுக்கு பாசமாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டு கேட்டு செய்வாங்க. அதேபோல் இவங்க வந்து இவங்க மனைவிகிட்ட இல்லை அவங்க கணவன்கிட்ட அவங்க வந்து எதையும் கேட்காம எந்த ஒரு விஷயத்தையுமே முடிவு எடுக்கவே மாட்டாங்க. அவங்ககிட்ட வந்து ஒரு ஐடியா கேட்டு தாங்க எதுனாலும் செய்வாங்க. இவங்களுக்கு அப்பாவோட அம்மாக்கிட்ட அதிகப்படியான பாசம் இருக்குங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப படபடப்பா இருப்பாங்க. அதுபோல் வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும், எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். அடிக்கடி பைக்கு அப்படிலாம் கார வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து அப்பாகிட்ட அடிக்கடி இவங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இவங்களுக்கு வந்து எல்லாரையுமே நம்புவாங்க ஒரு ஏஜில. எல்லாருமே நம்பி எதனாலும் ஓப்பனா அவங்களுக்கு நல்லது செய்றது, உண்மைய சொல்றது அந்த மாரி தான் எல்லாமே அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் இவங்களுக்கு துரோகம் பண்றாங்க, யார் யார் எதிரிகள் கூட இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து யாருக்கிட்டயுமே அவ்வளோ பேசாம அப்படியே ஒதுங்கிருவாங்க. மேக்ஸிமம் அவங்க வந்து யாருக்குமே எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது. நான் இந்த டைமில் உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன், இந்த இதில் உங்களுக்கு பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குடுத்தாங்கன்னா இவங்களால அத நிறைவேத்த முடியாதுங்க. சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, இவங்களே சொந்தமா சம்பாதிச்சு இடம் வாங்கி, வீடு கட்டி, பைக் வாங்கி அந்த மாதிரி சின்ன வயசுல செட்டில் ஆவறக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இவங்க மனசுல என்ன படுதோ அத ஓப்பனா பேசிருவாங்க. யாராக இருந்தாலும் சரி. ஒரே நேரத்தில 3 தொழில் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. நெறைய டிஃப்ரெண்ட்டா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து அ கோவம் அதிகமா படுவாங்க. இவங்களுக்கு வந்து கோவப்பட்டாங்கன்னா, என்ன பேசுறாங்கன்னே தெரியாதுங்க. நெறைய விஷயங்கள் தெரியும். ஆனா பார்க்கறக்கு அமைதியா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து படிக்கிறதுல வந்து ஏதாவது சின்ன தடைகள், பிரச்சனைகள் ஏற்பட்டு திரும்ப வந்து அது சரியாகறக்கு வாய்ப்புகள் உண்டு. நெறைய பேருக்கு வெளிநாட்ல படிக்கிறக்கு வாய்ப்புகள் உண்டு. உள்ளூர்ல படிச்சாங்கன்னா, அது ஏதாவது பிரச்சனைகள குடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மத்தவங்க வந்து இவங்கட்ட அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா பழக மாட்டாங்கங்க. ஏன்னா இவங்க வந்து அ ஒரு பார்க்கறக்கு வெளிய பார்க்கறக்கு ரொம்ப டெரர் மாரி இருந்தாலும், இவங்க வந்து உள் மனசுல பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு குழந்தை மாதிரி தான். இவங்கள பார்த்தீங்கன்னா, அம்மா, அப்பா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. தெய்வ வழிபாடு நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கும். குலதெய்வ வழிபாடு அதிகமா பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதேபோல எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுங்க, தைரியமா சமாளிப்பாங்க. அந்த மனதைரியம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். அதுபோல ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பார்ப்பாங்கங்க. பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அப்படி கண்ணு எந்திச்சிருவாரு. எந்திச்சு அந்த படுக்கைய விட்டு எந்திரிக்காம அதிலேயே கொஞ்ச நேரம் படுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் வேலைன்னு வந்துட்டுனா சரசரன்னு குளிச்சு கிளம்பி உடனே வேகமா போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சுருவாருங்க. ஒரு பெரிய பொறுப்புகள் இவருக்கு எப்பவுமே தேடி வரும். பெரிய பதவிகள் கூட தேடி வரும். எப்பவுமே முகத்துல சிரிப்பு இருந்துகிட்டே இருக்குங்க. இவரு மனசுக்குள்ள 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் முகத்துல மட்டும் எப்பவும் சிரிப்பு இருக்கும். அதேபோல சொந்தக்காரங்க வீட்டு அந்த ஃபங்ஷன்னா இவங்க ஆளா போய் அவங்களுக்கு என்னென்ன உண்டு, அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து தேடி தேடி செய்வாங்கங்க. 27 நட்சத்திர வரிசையில 21வது நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரம். அதிபதி சூரிய பகவான். அமையறது வந்து மகர ராசி, தனுசு ராசியில. இப்போ சூரிய பகவானா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, நேர்கொண்டு பார்ப்பாங்க. யாரையுமே தலை குனிஞ்சு பார்க்க மாட்டாங்க. கம்பீரமா இருப்பாங்க. அப்படி நேரா நடப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. இவங்க மனசுல என்ன படுதோ அத ஓப்பனா பேசுவாங்க. அதேமாரி இவரு கூட இருக்க நண்பருக்காக பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க. யாராக இருந்தாலும் உண்மையா தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து என்ன நினைக்காங்களோ அத கண்டிப்பா சாதிச்சுருவாங்க. ஒண்ணு ஆசைப்பட்டாங்கன்னா, அத அடையாம விடவே மாட்டாங்க. எப்பவுமே இவங்க வந்து ஒரு நண்பர்கள் கூட்டமா இருந்தா கூட, அதில வந்து இவர் ரொம்ப முக்கியமானவர் இருப்பார். நல்லா பேசுவார் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தவங்க சொத்துக்கு ஆசையே பட மாட்டாங்க. இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில பிறந்தவங்க வந்து குடும்பத்து மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா, நல்ல குணமுள்ள நல்ல மனைவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உண்டு. இவங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப குழப்பமானது வந்து 20 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் தாங்க. என்ன பண்ணனே தெரியாத அளவுக்கு ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க. வெளியூர்ல போய் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
ஊரை விட்டுட்டு வெளியூரில் அடுத்தவங்க வீட்டில் போய் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் 25 வயசுக்கு மேலே தான் இவங்களுக்கு வந்து வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு இவங்க சுய சம்பாத்தியமே அப்போ தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்களுக்கு வந்து கோபம் அதிகமாக வரும். அதேபோல் இவங்க வந்து என்னென்ன நினைக்காங்களோ அதை நிச்சயமாக அடைஞ்சிருவாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த உத்திராடம் நட்சத்திர அதிபதி சூரியனாக வர்றதுனால இதில் பிறந்த எல்லாருக்குமே முதல் திசை சூரிய திசை. இந்த முதல் திசை சூரிய திசை அப்படிங்கும்போது இது வந்து அப்பாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதன் மூலம் இந்த குழந்தை பிறந்த உடனே சொத்து வாங்குறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்புகள் வரும். அப்படின்னா அப்பாவுக்கு தொழிலை கொடுக்கும். ஒரு நல்ல தொழில் அப்பாவுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க குடும்பம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து ஒரு சந்திர திசை. இது மொத்தம் 10 வருட காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் இந்த குழந்தை வந்து நல்லா படிப்பாருங்க. ஆரம்ப கால கல்வி வந்து உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போது கல்வி வந்து சிறப்பாக இருக்கிறதுனால பார்த்தாலே தெரியும் நல்லா படிக்காரு, முதலிடம் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பமும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் வந்து வருமானம் அதிகமாக இருக்கும். அடுத்து 3வது ஒரு செவ்வாய் திசை. இது மொத்தம் 7 வருட காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் இந்த ஜாதகருக்கு வந்து உடல் சூடு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், லைட்டாக சளி பிடிக்கிறது அந்த மாதிரி கூட இருக்கும். ஆனால் ஒரு அப்பாவுக்கு வந்து இடம் வாங்குறது, நிச்சயமாக ஒரு இடம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் வரும். அதை பயன்படுத்துனாங்கன்னா சிறப்பாக இருக்கும். அடுத்து வர்றது ராகு திசை. இது மொத்தம் 18 வருட காலகட்டங்கள். இந்த ராகு திசை காலகட்டங்கள் இவங்களோட வாழ்க்கையில் மிக 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 முக்கியம். இவங்க இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா, துர்க்கை அம்மனை வணங்கணும் ராகு காலத்தில். அப்படி துர்க்கை அம்மனை வணங்குனாங்கன்னா அந்த ராகு திசை வந்து இவங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். ராகு திசை ராகு பகவான் நல்ல இடத்துல இருந்தாருன்னா மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கும். இவங்களை கோடீஸ்வரனா கூட ஆக்கும். அதற்கு இவங்க என்ன பண்ணணும், ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டு வணங்கணும். அப்படி வணங்குனாங்கன்னா ராகு பகவான் வேலை செய்ய ஆரம்பிப்பார். அப்போ நிச்சயமாக இவங்களுக்கு வருமானம் கொடுக்கும். அடுத்து வர்றது குரு திசை. ராகு திசையில் வந்து நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதை கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா குரு திசையில் ரொம்ப சிறப்பாக இருக்கலாம். அதனால் ராகு திசையில் அதிகப்படியான பணம் கிடைக்கும். கிடைக்கிற பணத்தை ஒரு நல்ல இதுக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு இடத்துக்கோ இல்லை தங்கத்துக்கோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரு திசை காலகட்டங்களில் மிகச்சிறப்பாக இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்களோட ஸ்தல விருட்சம் பார்த்திங்கன்னா பலாமரம். இவங்க வந்து பலாமரத்தை வணங்குவது மிக மிக சிறப்பு. இவங்க கைகளால் வச்சு தினமும் தண்ணீர் விட்டு அது வந்து வணங்கி வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க வந்து குலதெய்வத்தை குறைந்தது 6 மாதத்திற்கு ஒரு முறையாக நிச்சயமாக வணங்கணும். அப்பா அம்மாவுக்கு வந்து மரியாதை கொடுங்க. நிச்சயமாக நீங்கள் என்ன நினச்சாலும் அது வந்து சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு காரியமும் செய்கிற முன்னாடி அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள்